மைசூரில் நடந்த ஓர் குடும்பச் சண்டை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக கேரள போலீசால் தீர்க்கவே முடியாது என நினைத்த ஓர் வழக்கை தீர்த்து வைத்துள்ளது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் திருவாம்பாடி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதி ஒன்றில் 1990களில் ஓர் கொள்ளை சம்பவம் அரங்கேறுகிறது. கேரள மாநில பஸ் நடத்துனரை துப்பாக்கி முனையில் மிரட்டிய இளைஞர் ஒருவர் அவரிடம் இருந்து 600 ரூபாய் பணத்தை பறித்து கொண்டு அங்கிருந்து தலைமறைவு ஆகிறார். இந்த வழக்கை திருவாம்பாடி காவலர்கள் கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளாக கடும் முயற்சிகள் செய்தும் குற்றவாளியை பிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில்தான் மைசூரில் நடந்த குடும்பச் சண்டை மூலமாக இந்த வழக்கு முடிவுக்கு வந்துள்ளது. அது எப்படி என பார்க்கிறீர்களா? அங்குதான் ட்விஸ்ட் ஒளிந்துள்ளது. சாதாரண குடும்பச் சண்டையை தீர்க்க சென்ற இடத்தில் படுக்கை அறையில் துப்பாக்கி மற்றும் குண்டுகள் கிடைக்கின்றன. 71 வயதான வீட்டின் முதியவர் சிவகுமார் நடவடிக்கையிலும் மர்மங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் சிவகுமார் அல்ல என்பதும் 1990களில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ஜோஷ் என்பதும் தெரிய வருகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த போலீஸ் தனது சகாக்கள் மூலமாக கேரள மாநில காவல்துறையை தொடர்பு கொள்கிறார்கள். ஆரம்பத்தில் தன்னை பற்றிய காவல்துறையின் விசாரணை கண்டுபிடிப்புகளை ஜோஷ் கடுமையாக மறுத்தார். ஆனால் தொடர் விசாரணை முடிவில் அவர் தன் மீதான குற்றத்தை ஒப்புக்கொண்டார். தற்போது முதியவர் ஜோஷ் தாமரசேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். ஒரு குடும்பச் சண்டை 37 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத வழக்கு ஒன்றை வெளியில் கொண்டு வந்துள்ளதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?